முருங்கைக்கால சாம்பார் வச்சு பொரியல் வச்சு உங்களுக்கு போர் அடிச்சு போச்சா, அப்போ வாங்க இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வறுக்கணும் சில பொருட்கள். அதை கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன், தேங்காய் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு, காஞ்ச மிளகாய் ஒரு 4 சேர்த்துக்குங்க. காஷ்மீரி மிளகாய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், குழம்பு கலராக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போல், வெங்காயம், கசகசா, புளி, தனியா ஞாபகமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிங்க. அதுக்கப்புறமா கடாய் வச்சு கடலை எண்ணெயில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். கடுகு, உளுந்து, சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. உப்பு கொஞ்சோண்டு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும். அதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே தக்காளியை அரைச்சி சேர்த்துக்குங்க. நான் ஒரு 2 தக்காளி போல் அரைச்சிருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் இப்போ சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை இப்போ சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முருங்கைக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 5 முருங்கைக்காய் எடுத்திருந்தேன். அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ இதில் சேர்த்துட்டேன். இதுலேயே இப்போ நம்ம மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகா, காஞ்ச மிளகாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துருங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல் சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து சேர்த்துட்டு நமக்கு இன்னும் மேற்கொண்டு எவ்வளோ தண்ணி தேவையோ முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை முருங்கைக்காயை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. முருங்கைக்காய் வெந்திச்சான்னு பாருங்கள். வெந்திச்சின்னா இப்போ இதே ஸ்டேஜில் போதெல்லாம் நம்ம இதை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக நம்ம வேறு சாப்பாட்டோடு தொட்டு சாப்பிடணுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக செஞ்சோம்னா சூப்பராக திக்காய் ரெடி ஆகி வந்துடும். நான் எனக்கு சாதத்துக்கு வேணுன்றதால நான் இந்த பதத்துலேயே நான் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. சூப்பரான முருங்கைக்காய் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஒயிட் ரோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.